ஸ்லேட்டு அகாடமி வழங்கும் திருக்குறள் குறளும் பொருளும். உலக இலக்கியங்களில் காலம் கடந்தும் கருத்து மாறாத பேரிலக்கியமாக விளங்குவது திருக்குறள். அந்த திருக்குறளை உலகிற்கு அளித்த மாமேதை திருவள்ளுவர். தமிழின் அடையாளம், மனிதநேயத்தின் குரல், அறத்தின் தூதன். அரசியல், பொருளியல், ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, மனித உறவு என மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் இரு அடிகளில் அடக்கி உலகுக்கு பொதுவான நெறியைத் தந்தவர் தெய்வப்புலவர், அந்தணர் திருவள்ளுவர். மதம், இனம், நாடு என்ற எல்லைகளைத் தாண்டி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை எளிய குறள்களாக வடித்தவர் அவர். 133 அதிகாரங்களில் அமைந்த 1330 குறள்களும் வாழ்க்கையின் வழிகாட்டி விளக்காக இன்று வரை ஒளிர்கின்றன. சொல்லில் சுருக்கம், பொருளில் ஆழம், கருத்தில் பரவல் என்பதே திருக்குறளின் தனிச்சிறப்பு. திருக்குறள் குறளும் பொருளும் என்ற இத்தலைப்பின் மூலம் ஸ்லேட்டு அகாடமி ஒவ்வொரு குறளின் உள்நோக்கையும் அது மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் அற வழிகாட்டுதலையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் காலம் மாறினாலும் கருத்து மாறாத, தலைமுறைகள் தோறும் மனிதனை செம்மைப்படுத்தும் அமுத நூலாம் திருக்குறளை உங்களுக்கு வழங்குகிறது. இன்று நாம் வாசிக்கப் போவது அறத்துப்பால், அதிகாரம் 7, மக்கட்பேறு. குறள் 61 முதல் 70 வரை. குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதைத் தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. குறள் 62. எழு பிறப்பும் தீயவை தீண்டா, பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் 7 தலைமுறை என்னும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது. குறள் 63. தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். தம் மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர் தம் பொருட்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். குறள் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள், சிறுகை அளாவிய கூழ். சிறந்த பொருளை அமிழ்தம் என குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சு கரத்தால் அளாவப்பட்ட கூழ் அந்த அமிழ்தத்தை விட சுவையானதாகி விடுகிறது. குறள் 65. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தம் குழந்தைகளைத் தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். குறள் 66. குழல் இனிது யாழ் இனிது என்பதம், மக்கள் மழலைச் சொல் கேராதவர். தங்கள் குழந்தைகளின் மழலைச் சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கோருவார்கள். குறள் 67. தந்தை மகற்காற்று நன்றி, அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை தன் மகனுக்குச் செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும். குறள் 68. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பெற்றோரைக் காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமேயன்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும். குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும், தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள். குறள் 70. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். மகன் தன் தந்தைக்குச் செய்யத்தக்க கைமாறு, இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்.